கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய ஜென்மத்திலேயே சூரியன் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு, ஆனால் 12வது இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஜென்ம ராசியில் சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் ஒன்றா இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் சரி அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு. அதுவும் கூடவே சுக்கிரன் இருக்கிறதுனால இப்போ வந்து உங்களுக்கு பண தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். உங்களுக்கு தொழில் நல்லா தான் இருக்கும், பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கும், பெரியவர்களுடைய சந்திப்பும் இருக்கு. அதே மாதிரி வந்து அவங்களுடைய சீனியர் ஆஃபீஸர் பாஸ் இவங்களாலலாம் கூட உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் இருக்குது. வீட்டில் வந்துட்டு ஒரு அளவுக்கு உங்களை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ அப்படி இருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு நிதானமான குணம் வந்து இப்போ இருக்காது. கோபம் வரும், அவசரம் வரும், யார் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசணும் அப்படின்றது வந்து தோணும். ஏன்னா சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாரு இல்லையா, அது எப்போவுமே அடிக்கடி சேர்ந்து இருந்தாலும் இப்போ வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து நீச்ச சுக்கிரன். ஒய்ஃப் என்ன சொன்னாலும் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுன்ட்டு, அதே மாதிரி உங்கள் ஒய்ஃபில் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுன்னு வாங்க. இல்லை உங்கள் பார்ட்னர்ஸ்குள்ளே இதே மாதிரி சில பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். குழந்தைங்க தேவையில்லாமல் அப்படியே ஒரு லேசினஸாக இருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய இதுவாக இருக்கும். இப்போவே படிக்கணும், இப்போவே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களெல்லாம் மிரட்டாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு இரிட்டேஷன்ஸ் கொடுக்கும். சட்டுன்னு ஒரு வெரி ஷார்ட் டெம்பராக நீங்கள் காணப்படுவீங்க. ஸோ இந்த கோபத்துக்கு வந்து காரணம் என்னென்னா கிரகங்களுடைய அமைப்பு தான். சூரியன் இருக்குது, சுக்கிரன் வந்து கெட்டு போயிருக்கு, கூட புதன் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறவங்களுக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கலைத்துறையில் இருக்கவங்க, ஃபுட் ரிலேட்டடாக வேலை பண்ணுறவங்க, வெளிநாட்டு பயணங்கள் இருக்கவங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் கூட இந்த ஷார்ட் டெம்பர் சட்டுன்னு எடுக்கிறது யார் சொல்கிறது? நான் சொல்வேன். அம்மா சொன்னாலும், அப்பா சொன்னாலும், குழந்தைங்க சொன்னாலும் எந்த ஒரு பேச்சுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்களோட பேச்சுக்கே மற்றவங்க வந்து மரியாதை கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் நிதானமாக இருந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். இல்லைனா தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல யாராவது வந்து இப்போ பணம் கொடுத்தவங்க இன்றைக்கே காசை வையின்னு கூட கேட்பாங்க. அவங்களும் இதே மாதிரி ஏதாவது உங்கள் ராசியில் பிறந்தவங்களும் ஏதோ இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து அது கோபம் வரும். அதனால் ஒன்று வேறு இடத்துல கடன் வாங்கி அந்த கடனை கொடுக்கதோ, இல்லைன்னா இருக்கிறது அவங்கக்கிட்ட அந்த ஒரு கோபம் டென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் தலைக்கு மேலே ஏறி போயிடும். ஸோ நிதானம் ரொம்ப அவசியம் உங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய எண்ணத்துக்கு வந்து யார் மதிப்பு கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட நம்மளுடைய எண்ணம் வந்து எப்போவுமே சக்ஸஸாக தான் போகும். ஏன்னா கன்னிராசிக்காரங்க எப்போவுமே வந்துட்டு எதையுமே ஜோவியலாக எடுத்துக்கிறவங்க தான். செகண்ட் என்ன நடக்கும் அதை அப்படி பார்க்குறவங்க தான். ஆனால் இந்த காலகட்டம் வந்து உங்களை கொஞ்சம் டென்ஷன் படுத்தும். பயப்படாத இருங்க, தைரியமாக இருங்க, எதுக்கும் அவசரப்படாதீங்க. மற்றவங்களுடைய கருத்துக்கும் எண்ணத்துக்கும் மதிப்பு கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் ஈஸியாக கவர்ந்து எடுத்துட முடியும். ஸோ இந்த காலகட்டத்தை கடக்கவும் முடியும் உங்களால். உங்களுக்கு எப்போவுமே அதிர்ஷ்டம் வந்து 5, 6 தான் அதிர்ஷ்ட எண்களாக இருக்குது. ஸோ பச்சையும் வெள்ளையும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்குது. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லும்போது 5, 6 சொல்லியாச்சு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை அப்படின்னு பார்க்கும்போது புதனும் வெள்ளியும் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமை. எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் வந்து வைரமும் எம்ராய்டும் அணிந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் வந்து சுபிட்சங்கள் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான். புதன் கிழமையானால் நீங்கள் விஷ்ணு பகவான் கும்பிட்டுட்டு வாங்க, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். யாருக்காவது முடிஞ்சால் பாசிப்பருப்பு தானம் பண்ணுறதோ, இல்லைனா பாசிப்பருப்புனால செஞ்ச ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு கோயிலில் போய் புதன்கிழமை கொடுத்துட்டு வர்றதோ உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்